ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம். முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில, உலக நடப்புகள்ல ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பித்து இரவு 7:53 வரை நடைபெறப் போகிறது. இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இந்த கிரகணத்தினால என்ன லாபம்? நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? கிரகணத்தினால என்ன லாபம்னா, பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க, இவங்களுக்கு தன நாசம் இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும், நல்ல சுபிட்சம் இருக்கும். அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது. அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும். அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு வரப்போறேன். இரவு 8 மணிக்கு குளிக்க போயிடணும். குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும், நலத்திட்டங்களை கொண்டு வரும். இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும். இதில் என்னன்னா, புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்தில் பரவும்னு இருக்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன். நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல போறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல பலனை பெறுங்கள். சிம்மராசிக்காரர்கள்னாலே எப்பவுமே சோம்பேறித்தனம் கிடையாது, ஓயாத உழைப்பு, பெரிய வெற்றி பெற்ற சிம்மராசிக்காரங்க யாராவது கேளுங்க, உழைச்சு வெற்றி பெற்றேம்பாங்க. உட்கார்ந்திருந்து வெற்றி பெறுவதெல்லாம் சிம்மராசிக்கு பழக்கமே கிடையாது. உழைப்பினால் உயரக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நாங்க சிம்மராசிக்காரங்க. அந்த சிம்ம ராசியில தான் இப்போ சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது. கதாநாயகரே நாங்க தான். சிம்ம ராசியில தான் சந்திர கிரகணம் நடக்க போகுது. சிம்ம ராசியில தான் பூர நட்சத்திரம். அந்த பூர நட்சத்திரத்தில் தான் இப்போ கேது கிரகஸ்தம், பூரண சந்திர கிரகணம் நடக்குது. சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அந்த கிரகண சாந்தி கண்டிப்பா செய்துக்கிடணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய், கோயிலுக்கு பக்கத்தில் எங்க நதிக்கரைகள்ல எங்க ஐயர் இருக்காரோ அங்க போய்கிட்டு கிரகண சாந்தி பண்ணணும்னு சொல்லுங்க, சாந்தி செய்து விட்டுருவாங்க. கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க பண்ணிக்கிடணும். சிம்மராசிக்காரங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்துல கிரகணம் பிடிக்கிறதுனால சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்குமே கிரகணம் பிடிக்குதுன்னு அர்த்தம். பூரம் மட்டும் இல்ல, மகம், உத்தரம் 3 பேருக்கு கிரகணம் பிடிக்குது. சிம்மராசியில பிறந்த அவ்வளவு பேரும் கிரகணம் முடிஞ்ச உடனே கிரகண தர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தர்ப்பணம் செய்திருங்க. கிரகணத்துக்குரிய சாந்தி செய்ய வேண்டியவங்க கிரகண சாந்தி செய்திருங்க. ரொம்ப முக்கியம். சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பெரிய நன்மை நடக்கும்னா, உங்க வீட்டுல திருமண தடை இருந்தா, நீங்க சிம்மராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமண தடை இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு திருமண தடை இருந்தாலும் சரி, உங்க பேர பிள்ளைகளுக்கு திருமண தடை இருந்தாலும் சரி, இப்ப குடும்பத்துல கல்யாண விஷயம் ஒண்ணு கூடி வரப்போகுது. நல்ல வசதியான வாழ்க்கை துணை அமைய போகுது. அந்த சுக்கிரன் சனி சேர்ந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க, சிம்மராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் கூடி வரும். என்ன ஒரு விஷயம், இவங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கையில அனுசரிச்சு போகணும். 8ல சுக்கிரன் சனி உட்கார்ந்துருக்கு, அதனால கொஞ்சம் திருமண வாழ்க்கையில அனுசரிச்சு தான் போகணும். பெரிய லாபம் என்னங்க இந்த கிரகணத்தினால எங்களுக்கு அப்படின்னா, பணபரஸ்தானம் அதுல போய் சுக்கிரன் உட்கார்ந்தாரு. சனி உட்கார்ந்துக்கிட்டு 8ஆம் இடத்துல இருந்து அப்படி 2ஆம் இடத்தோட தொடர்பு, சூப்பர், நல்ல காசு பணத்தை கொடுத்துருவார். சிம்மராசிக்காரர்கள், நான் காசை கண்டேன், பணத்தை கண்டேன், வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டேன், வெற்றி பெறப் போகிறேன் அப்படின்னு காசு பணம் துட்டு சந்தோஷமா இருப்பீங்க. பெரிய வருமானம், கை நிறைய காசு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். சில பேர் வேலை மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் கிடைச்சு சம்பளத்தோட கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட வாழ்க்கை தரம் உயரும். சில பேருக்கு 2 தொழில் செய்யக்கூடிய யோகம் வரும். புதன் உங்களை பார்க்கிறார், பெரிய யோகம். லாபாதிபதி புதன் கிரகண நேரத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. லாபாதிபதி புதன் உங்களை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலே நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. ராசியில கேது புதன் உங்களை பார்க்கிறாரு.
நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. கிரகண நேரத்துல நரசிம்மரை மனசால் நினைச்சு கும்பிடுங்க. ரொம்ப எளிய மந்திரம். ஓம் நரசிம்மாய நமகா, ஓம் நரசிம்மாய நமகா, ஓம் நரசிம்மாய நமகா. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்களே, என்ன கஷ்டம் அதுல? ஈஸியா சொல்லிடுவோங்களே நம்ம. அந்த நரசிம்மர் மந்திரத்தை சிம்மராசிக்காரங்க சொல்ல 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 கிரகண நேரம் முழுக்க அதை சொல்ல சொல்ல நம்ம செல்வம் பெருகும், செல்வாக்கு பெருகும், புகழ் பெருகும், எதிரிகள் விலகுவார்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னங்கிறீங்க? எதிரிகளால் தான் பிரச்சனை. சில பேர் கூட இருந்தே கழுத்தறுத்து இருப்பான். அப்படிப்பட்ட எதிரிகளால் பிரச்சனை. 7ஆம் இடம் வலுத்து இருக்கு. இந்த 7ஆம் இடம் வலுத்து இருக்குன்னா நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி கிடைச்சிடும். சிம்மராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் வாழ்றவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நிவர்த்தி ஆகும். கிரகணத்திற்கு பிறகு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கல்யாண வரன் கூடி வரும். பிசினஸ்க்கு பார்ட்னர் பார்க்குறாங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாரு. பாக்கியாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். இதெல்லாம் பெரிய யோகம் இல்லை சிம்மராசிக்காரங்களுக்கு? பிசினஸ் பண்றவங்களுக்கு வளர்ச்சிங்கிறோம். இந்த கல்யாணத்துக்கு வாழ்க்கையில மட்டும் அனுசரிச்சு போகணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா படிக்கிற மாணவர்கள், நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சீட்டு கிடைக்குமா, நான் படிப்பேனா, முன்னேறுவேனா அப்படி கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை படிக்கிற வாய்ப்பு இந்த கிரகணத்துக்கு பிறகு ஏற்பட போதுங்க. அப்படி ஒரு சூப்பர் யோகம் காத்திருக்கு. ஆக கிரகணமே உங்களுடைய ராசியில தான் நிகழ்கிறதுனால மிக முக்கியமான ராசியே இந்த கிரகண காலத்துல சிம்ம ராசி தான். அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க சாந்தி செய்துக்கிடுங்க, கிரகண சாந்தி செய்யுங்கன்னு உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு பாருங்க, நீங்க காலையில் சாப்பிட்டுருப்பீங்க, வீட்டில் உள்ள உணவுப் பொருட்கள் மேல தர்ப்பையை போட்டு வைக்கணும், இல்லை ஒரு துளசியை போட்டு வச்சிடணும். போட்டு வச்சா கிரகண ரேகைகள் பதியாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அதான் துளசியை போட்டு வைங்க. இவ சிம்மராசிக்காரங்க யாரை வழிபட்டாங்க? நரசிம்மருடைய மந்திரத்தை சொன்னா பெரிய யோகம். யாரை வழிபடணும்? யாரை வழிபட்டா இந்த கிரகண காலத்திற்கு பிறகு எங்களுக்கு பெரிய வெற்றி வரும் கேட்டீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டியது மேலூர் ஒத்தக்கடை நரசிம்மர். மேலூர் ஒத்தக்கடை நரசிம்மர் குடைவரை கோயில் பாருங்க. மேலூர் ஒத்தக்கடை நரசிம்மரை போய் வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். தாராள லாபம், சந்தோஷ மனம், எதையும் சாதிக்கும் ஆற்றல் தான். அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பரா அமைதுங்க, வாழ்த்துக்களுங்க. அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெற போகிறது. அன்றைக்கு பௌர்ணமி, பூரம் நட்சத்திரம், சிம்மராசி பூரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்திலே கேது கிரகஸ்தம்னு பேர். உங்களுக்கு தெரியும், சிம்ம ராசியில இப்போ கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது. கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான். அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு. கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம். இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்தில் அப்படின்னு இருக்கு. கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஊர்ல விவசாயம் 3 போகம் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு. அது மாதிரி திருடர்கள், வெளிமாநிலத்து திருடர்கள், அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம ஊர்ல கொள்ளையடித்து வெளி மாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்க கூடாது. பிரெக்னன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல. அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிட்றணும். காலையிலேயே சாப்பிட்ருக்கணும். கிரகண நேரத்தில் வயிற்றுல சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது நோயுற்றவர்கள், முடியாதவர்கள் விஷயத்தை இப்படி எடுத்துக்க கூடாது. பொதுவாக கிரகண நேரத்தில் வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்ற அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, மகம், உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமா இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவாக உலக அளவில் என்ன கேட்டீங்கன்னா, வடக்கே நிறைய மழை பெய்யும், காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு.
நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும். நல்ல தானிய விருத்தி இருக்கும். இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால், ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன் தான் என்று சொன்னால் இப்போ 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுதான் விசேஷம். கிரகண நேரத்தை தெய்வ உபாசனை பண்றவங்க விட மாட்டாங்க. எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல, நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டானா அந்த மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. நான் திருப்பி சொல்றேன். இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீரி என்று அந்த மந்திரம் வருகிறது. அந்த மந்திரத்தை சொல்லலாம். சார் இவ்வளவு பெரிய மந்திரத்தெல்லாம் நாங்கள் எப்படி சார் சொல்றது அப்படின்னா சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 108 முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இது சிம்பிளா சொல்லிட முடியும் இல்லையா? ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம். சரிங்களா? அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும். இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க. அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும். அப்போ இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு நான் சொல்லிட்டேன். நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். சார் எங்களால் நேரம் வர முடியல சார், சென்னைக்கு நேரம் உங்களை பார்க்க முடியல, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.